இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சென்னையில் ஒரு சின்ன ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த நம்ம சேதுபதிக்கு அவகிட்ட இருந்து அந்த ஒரு ஃபோன் கால் வரும்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. 7 வருஷம் சரியாக பேசாமல் பார்த்துக்காம இருந்துட்டு கடனை ஒரு நாள் நைட் கால் பண்ணி அவள் அழுதுகிட்டே எனக்கு நெக்ஸ்ட் வீக் கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னான். மனசுக்கு எப்படி இருக்கும்? மனசே ரொம்ப பாரமாயிருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தஞ்சாவூரில் ஆரம்பிச்சு சென்னையில் முடிகிற ஒரு உண்மையான காதல் கதை. இது ஜஸ்ட் கல்யாணத்தில் முடிகிற காதல் கதை மட்டும் இல்லை, நம்ம எல்லாரோட ஸ்கூல் டேஸ், காலேஜ் மெமரிஸ், அப்புறம் ஃபர்ஸ்ட் லெவலோட வழியை தொட்டு பார்க்குற ஒரு ட்ராவல் பண்ணலாமா? காதல்னால் என்னன்னே தெரியாத வயசில் உருவான ஒரு பந்தம், ரியல் லைஃபோட ப்ரெஷர்னால பிரிஞ்சு உண்மையான காதல்னால சேர்ந்து ஒரு கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்லையும் இந்த மாதிரி மறக்க முடியாத ஒரு பர்சன் இருப்பாங்க, அவங்க பேரை கமெண்ட்டில் சொல்லிவிட்டு நீங்கள் இந்த சேனலுக்கு பேசினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, மனசு சரியாக வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். வருஷம் 2012 தஞ்சாவூரில் இருந்த ஒரு அழகான கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேதுபதி படித்தான். அப்போ அவன் +2. எனக்கு படிப்புலாம் அவ்வளோவா வராது. லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு இருக்கிறது தான் அவனுக்கு பொழுதுபோக்கே. அவனுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக இருந்த கவிதா, அவனோட ரைட் சைடு ரோவில் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருந்தாவ கிளாஸ் டாப்பு, ரொம்ப அமைதியான பொண்ணு. சேதுபதிக்கும் கவிதாவுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் அந்த ஒரு நாள் வர வரையும் தான். சரியாக டிசம்பர் 20 வெளியே மழை பெய்யுது. கிளாஸில் டீச்சர் இல்லை, கரண்ட்டும் போயிடுச்சு. கிளாஸில் இருக்க எல்லோரும் சத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க. சேதுபதி ஏன்னு தெரியல கவிதா பக்கம் சும்மா திரும்பி பார்த்தான். அவள் ஜன்னல் வழியாக வெளியே பெய்கிற மழையை வேடிக்கை பார்த்துட்டு சாஃப்டாக சிரிச்சிட்டு இருந்தான். இல்லைதான், சரியாக அந்த செகண்டில் தான் நம்ம சேதுபதிக்கு மனசில் ஒரு சின்ன ஸ்பார்க். அதுலேருந்து அவங்ககிட்ட எப்படியாவது பேசிடணும்னு பென் இருக்கா, பென்சில் இருக்கா, நோட்ஸ் கொடுங்கன்னு டெய்லியும் ஏதாவது ஒரு சாக்கு வச்சு பேசிடுவான். அவனும் நல்லா பேசுவான். ஸ்கூல் லைஃப் முடிய போகிற டைமும் வந்துருச்சு. 2 பேருக்குள்ள சொல்லிக்காம சின்னதாக அழகாக ஒரு காதல் உருவாயிடுச்சு. சொல்லலாம்.